நீங்கள் எஸ்தராக கர்த்தர் பார்க்கிறார். உங்க குடும்பத்துல யார் ரட்சிக்கப்படல? உங்க கணவர் ரட்சிக்கப்படலையா? உபவாசம் போடுறீங்களா? அந்த ஊழியருக்கு லெட்டர் எழுதி போடுறது. இயேசு விடுவிக்கிறார். அந்த ஊழியத்துக்கு லட்சக்கணக்கில் போகுது லெட்டரு. லட்சக்கணக்கு ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா உங்களுக்கு அவர் மேய்ப்பன் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு சபையிலையும் இவன் தான் பேரை சொல்லி அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியும். அதை சொல்லி ஜெபம் பண்ணுறது. அந்த ஜெபம் தான் கர்த்தர் அது கட்ட உடைச்சு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். புரியுதா? உபவாசம் போடு. தேவ பிள்ளையே, நீ எவ்வளவு பொறுமையா இருக்கிறியோ கர்த்தருடைய காரியத்துல, உன்னுடைய காரியத்துல பொறுமைக்கு இருக்க தேவன் கிரியைக்கு இடம் கொடுங்க. உள்ளான இருதயம், அந்த மாதுளம்பழம் வெடிச்ச மாதுளம்பழத்தை பார்த்தோம்னா அவ்வளவு சிகப்பு, ஒழுங்கு, வரிசை அழகாக இருக்கும். அது மாதிரி ஆண்டவருடைய பார்வையில் நம்ம அழகாக இருக்கணும். எதில் அழகு? புறமான அழகு மேக்கப்பில் இல்லை, புறமான ட்ரெஸ்ஸு, ஜொலிக்கிற ட்ரெஸ்ஸு அல்ல. அல்லேலூயா. உள்ளான இருதயத்தில் உள்ளான மறைந்திருக்கிற குணம். அந்த குணம் வேதத்தில் அநேகர் உண்டு. ரூத்தை பார்த்தோம், இப்பொழுது எஸ்தரை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே எஸ்தருடைய நற்குணங்களிலே கடந்த வாரத்தில் தாழ்மையை பார்த்தோம். தாழ்மை உள்ளவன், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்குறோம். சரி, இப்போ ரெண்டாவது அவருடைய குணாதிசயம், எஸ்தருடைய குணாதிசயம். இப்படிலாம் குணம் இருந்ததுனால தான் மகாரூபதியாக இருந்த வஸ்தியை தூக்கி எறிந்து விட்டு ரூபவதியாக இருந்த யார்? எஸ்தர். எஸ்தர் மட்டுமில்லை, 127 நாடுகளில் இருக்கக்கூடிய அழகான கன்னி பெண்கள்லாம் வராங்க. அதில் ஒரு ஆள் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. 127 நாடுகளில் எத்தனையோ அழகில் இருக்கும், ஆனால் ஒரு ஆள் சூஸ் பண்ணுறாரு. அது என்ன காரணம்னா, வெடித்த மாதுளம்பழம் போல் இருக்கக்கூடிய எஸ்தருடைய குணாதிசயம். ரெண்டாவது குணாதிசயம் என்னன்னு தெரியுமா? தியாகம். இப்போ தாழ்மை உள்ளவளை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அப்போ உயர்த்தி எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. எஸ்தரை தன்னுடைய சித்தப்பாவாக எடுத்து வளர்த்த தகப்பனை விட்டு ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாரு? ஐயா, அரண்மனைக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. இப்போ அரண்மனைக்கு கொண்டு போன உடனே நான் ராஜாதி ஆகிட்டேன். ராஜாவுக்கு 127 தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழகியை காட்டிலும் நான் தான் பெரிய அழகி, என்னை தெரிந்தெடுத்து விட்டார் என்று பெருமை அடிக்கவில்லை. புரியுதா? தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு மனத்தாழ்மையாக இருந்தால் அதை பார்த்துட்டான். அப்படி இது வந்துட்டு ரெண்டாவது அவருடைய குணாதிசயம் தியாகம். இப்போ உயரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கை. அந்த அரண்மனை வாழ்க்கையில் சொகுசான வாழ்க்கை, தேவையானதெல்லாம் கிடைக்கும். சாப்பாடுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸு, கணத்துக்கு மரியாதைக்கு மரியாதை, எல்லாம் யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? ராஜாதிக்கு இருக்குது. அப்படி இருந்தும் அவள் தனக்காக வாழாமல், தன் சுயநலத்துக்காக வாழாமல் அவள் தியாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முழு பாதுகாப்பு அவளுக்கு இருக்குது. வேண்டியதெல்லாம் அரண்மனை கிடைக்கும். ராஜாவுடைய மனைவி, ராஜாத்தி, ராணி எல்லாம் இருந்தும் அவர் தாழ்மையை கண்டு தான் கர்த்தர் இங்கே கொண்டு போனார். அதுக்கடுத்து அவருடைய தியாகத்தை பாருங்கள். வாசிங்க எஸ்தர் 4:16. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இதுதான் எஸ்தருடைய கூற்று. இதுக்கு முன்னாடி மொர்தெகாய் கூறுறத
நீங்கள் வீட்டில் படித்துக் கொள்ளுங்கள். பயந்தது ஆரம்பத்தில் கொஞ்சம் பயந்தா, ராஜா கூப்பிட்டா தான் போகணும், இல்லைன்னா என்னை கொண்டு விடுவார், யாருனாலும் சரி கொண்டு விடுவார். இப்போ முருதாக நல்லா உற்சாகப்படுத்தி தைரியத்தைப்படுத்தி அனுப்புகிறாப்புல. சரின்ட்டு நானும் என்னுடைய தாதிமாரும் அரண்மனையில் இருக்கிற எனக்கு வேண்டிய ஆட்களை சேர்த்து கொண்டு 3 நாள் உண்ணாமல் புசியாமல் குடியாமல் உபவாசம் இருக்கிறோம். சித்தப்பா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? சூசா நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் வரவழைச்சி ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் நான் தைரியமாக போக முடியும். எங்கே? ஆமாம். இப்போ இந்த ஊழியை ஆண்டு இதுவரைக்கும் நடத்துகிறாரு அப்படின்னா ஏன் ஜெபம், என் மனைவி ஜெபம் மட்டும் இல்லை, நீங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இன்னும் எனக்கு தெரியாத நபர்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் சில முக்கியமான ஆள்கிட்ட ஐக்கியம் வச்சுக்கணும். நம்ம ஒத்த ஆவி, ஒரு மனமாக பரிசுத்தமுள்ள ஊழியக்காரர், உண்மையில் ஊழியக்காரர், ஏமாத்தாத தவறான சத்தியத்தை உடைய கள்ள போதங்க, இதெல்லாம் அடையாளம் கண்டுட்டு அவங்களோட உறவு ஒட்டு வச்சக்கூடாது. அப்படி ஐக்கிய வைக்கிறதுனால அவர் நம்மளுக்காக நம்ம ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு ஸ்தோத்திரம் போட்டால் போதும், ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குது. அல்லேலூயா. அப்போ இவங்களாம் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் நான் தைரியமாக ராஜாட்ட போக முடியும். அப்போ ஐக்கிய ஜெபம் தேவை, கூட்டு ஜெபம் தேவை. என்ன தான் தனிமையாக ஜெபித்தாலும் சில வேளைகளிலே சாத்தான் வைத்திருக்கிற கண்ணியிலே விழுந்து விட நேரும். ஆகவே தான் மற்றவர்களுடைய ஜெபம், நம்மளை காட்டிலும் நீதிமானாக இருப்பாங்க, நம்மளை காட்டிலும் பரிசுத்தமாக இருப்பாங்க, அவர்களுடைய ஜெபம் நம்மளை காக்க வல்லது. சில பேர்லாம் என்னோட கர்த்தர் இருக்கிறார், எதுக்கு நம்ம ஜெப பாயிண்ட்ஸ் அவர்கிட்ட பாஸ்டரை கொடுக்கறது? நம்ம ஜெபித்தா கர்த்தர் கேட்க மாட்டாரா? கேட்பார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார், உன்னோடு இருந்து ஆதரித்து உனக்கு உதவி செய்வார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். நீ செலுத்தும் காணிக்கைகள் நினைவு கூர்ந்திடுவார். நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நன்றி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். பிரியமாய் ஏற்றுக்கொள்வார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆட்களுக்கும் நெருக்கடி வேலை வரும். அதுக்கு பேர் இக்கட்டான நேரம், ஆண்டவர் வைக்கிற நேரம். அதில் பதில் கொடுக்கறதுக்கு நம்முடைய ஜெபம் மட்டும் பத்தாது, மற்ற பரிசுத்தவான்களும் நம்மளுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை தான் இந்த எஸ்தர் புத்தகம். அது ஒரு எடுத்துக்காட்டு. யார் வேண்டாம், நான் மட்டும் ஜெபம் பண்ணுவேன், ராஜா சமூகத்தில் போவேன், அப்படி போனாளா? அப்படி எழுதியிருக்கா? இல்லை. எனக்காக, என் தாதிமாருக்காக அரண்மனையில் வாழுகிறோம். நீங்கள் நான் ராஜாக்கிட்ட போனோம்னா, சித்தப்பா நீங்கள் மட்டும் ஜெபிச்சா பத்தாது, எல்லோரும் கூப்பிடுங்க, சுவசானத்தை எல்லா யூதர்களையும் கூப்பிடுங்க. 3 நாள் யாரையும் சாப்பாடு போடக்கூடாது, உண்ணாமல் புசியாமல் குடியாமல் ஜெபம் பண்ணுங்க, அப்போ தான் போக முடியும். சில வேளைகளிலே பிசாசுனுடைய பயங்கரமான தந்திரங்கள், கண்ணிகள், அதை முறியடிப்பதற்கு நம்மளால் முடியவே முடியாது.
பரிசுத்தவான்கள் ஐக்கியம் வேணும். இந்த சத்தியத்தை நல்லா அறிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ இவளுக்கா போகிறாளா? அதுதான் தியாகம். ஐயா தேவ பிள்ளைகளே, எஸ்தர் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு இருக்கிற, யார் செத்தா என்ன, யார் வாழ்ந்தா என்ன, எனக்கு சோகமான வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படி எண்ணிக்கிட்டு இருந்தா என்னைக்கா ஒரு நாளைக்கு எஸ்தர் யாரும் தெரிஞ்சிடும். ஆகையினால மொர்தெகாய் மூலம் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதற்கு அவள் கீழ்ப்படுகிறாள். தாழ்மை இருக்கிறதுனால கற்று கொண்டு போனான். இப்போ தியாகம். என்ன தியாகம்? 3 நாள் ஜெபிக்கிறது இல்லை, உபவாசித்து ஜெபிக்கிறது. இருக்க முடியுமா? நம்ம ஒரு நாள் ஒரு நேரத்திலே உபவாசம் இருக்க முடியல. பக்கத்தில் மீன் சிக்கன் எடுத்து அந்த வாடை தட்டிடுது. உடனே என்ன செய்கிறேன், இந்த உபவாசம் நாளைக்கு போட்டுக்குவோம், இன்றைக்கி போய் நம்ம சிக்கன் எடுப்போம். இந்த அர்ப்பணிப்புலாம் இருந்தால் எப்படி உங்களை எடுத்து ஊழியராக பயன்படுத்துவார், ஊழியக்காரை எப்படி பயன்படுத்துவார்? புரியுதா? எடுத்த தீர்மானத்தில் என்ன பண்ணாமல் எஸ்தர் அப்படியே இருந்தா. ராணி தான் சாப்பாடு இல்லாமல் 3 நேரம் 3 நாள் 9 நேரம் யோசிங்க. யாருக்காக? 127 நாட்டில் இருக்கக்கூடிய யூத ஜனங்களுக்காக. அதே மாதிரி நீங்கள் எஸ்தராக கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் குடும்பத்தில் யார் ரசிக்கப்படலை? உங்கள் கணவர் ரசிக்கப்படலையா? உபவாசம் போடுறீங்களா? எனக்கு என்ன, எங்கள் ஊழியர் எனக்காக, என் புருஷனுக்காக, என் பிள்ளைகளுக்காக என்ன உபவாசம் இருப்பார். அந்த ஊழியருக்கு லெட்டர் எழுதி போடுறது. இயேசு விடுவிக்கிறார். அந்த ஊழியத்துக்கு லட்சக்கணக்கில் போகுது லெட்ரு. லட்சக்கணத்துக்கு ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. அப்படியே வச்சு கையை வச்சு, ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தெல்லாம் அங்கீகரி, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்காக ஒரு மேய்ப்பன் வச்சுருக்கிறாரு ஒவ்வொரு சபையிலையும். இவன் தான் பேரை சொல்லி அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியும். அதை சொல்லி ஜெபம் பண்ணுறது. அந்த ஜெபம் தான் கர்த்தர் அந்த கட்டை உடைச்சி உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். புரியுதா? உபவாசம் போடுங்க. கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, உங்கள் சொந்த அம்மா அல்ல சித்தப்பா, பெரியப்பா, மாமனார், மாமியார், இதுவெல்லாம் ஏன்னா அது இரத்த உறவு தானே. இதுக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணீங்களா? அதுக்கு பிறகு தான் தியாகம்னு அர்த்தம். இப்போ புரியுதா? தியாகம், உபவாசம் போடணும், செபிக்கணும். நம்ம தேவ பிள்ளைகள், இங்கே இருக்கிற தலைவர்கள், எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்துக்காக ஒரு குடும்பத்தில் அநேக குடும்பங்கள் எப்படியாவது ரட்சிப்படையணும், எப்படியாவது பிசாசு பிடியில் போராட்டத்திலேருந்து விடுதலாகணும் அப்படின்ட்டு உபவாசித்து ஜெபித்து விடுதலையும் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த ஆத்மா வரல. ஆனால் அது நிமித்தம் நம்முடைய பிரதர் ஸ்தேவான், எனக்கு தெரியும், அவருடைய சரீரம் எவ்வளவு பிழைவினப்படுது எனக்கு தெரியும். எத்தனை முறை கஷ்டப்பட்டுருக்கார் தெரியும். யாருக்காக? இரத்த உறவு இல்லை, ஒரு ஏழை இப்படி கஷ்டப்படுறானே அவனுக்கு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி. இந்த பன்னீர்செல்வம் வரார், இன்றைக்கி வரல, வாரம் போய் என்ன பண்ணார், கூட்டிகிட்டு வந்தார்ல. அதுதான் ஆத்மா பாரம். அது எவ்வளோ பெட்ரோல் போட்டிருப்பார். தியாகம். இது யாராவது செய்கிறீங்களா? ஜெபம் மட்டும் பண்ணப்படாது, கிரியை இருக்கணும். ஜெபம் பண்ணிடுவீங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும். நாங்களாம் அந்த காலத்தில் உபவாசம் போட்டு ஜனதில் இந்த இடத்துல நீ ஆண்டவர் நிற்க வச்சுருக்கிறார். மற்றவர்களுக்கு உபவாசம். என் மனைவி வெள்ளிக்கிழமை எங்கள் உறவுகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கி எங்கள் உறவுகளாக ரசித்து ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. உபவாசம். உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் போடுங்கள். உங்கள் உறவுகளுக்காக, இரத்த உறவுக்காக உபவாசம் போடு. யார் ரட்சிப்படையிலையோ செத்து நரகத்தில் வெந்துடும். வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்கள் ஜெபம் பண்ண உங்கள் ஜெபத்தை கேட்டு என்னைக்கா ரட்சித்து பரலத்துக்கு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. நம்ம பால் தம்பி, அவங்க அப்பா மரணத்தின் கொடுமுடியில் இருக்கிறார். அவன் ஒரு இதாக சொன்னான், அப்பா பிழைக்க மாட்டார், நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, நம்ம முறைப்படி எப்படி அடக்கம் பண்ணுறது அப்படின்னு அவிசுவாசமாக. ஊழியக்காரன் அப்படி சொல்லாத, அவர் ரட்சிப்பு அடைவார். நம்ம அதுக்காக தான் ஆண்டு வச்சுருக்கார். நம்மளை போராடி ஜெபம் பண்ணுவோம், ரட்சிப்பு அடைஞ்சு ஞானஸ்தானத்தை கொடுக்க வைப்பார்.
அதுக்கு பிற்பாடு வாழ வைப்பார். எல்லாம் விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணணும். இது வரைக்கும் 6 லட்சம் ரூபா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 2 ஐசி வார்டில் ஒரு நாளைக்கு 25,000 ரூபா சார்ஜ் பண்ணானா. 6 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. என்னால் அப்பாவுக்கு நான் கொடுக்க முடியல, அக்கானாலையும் கொடுக்க முடியல, அவர் பென்ஷன் வச்ச பணத்தில். இப்போ நான் விசுவாச வார்த்தையை சொன்னேன். சொல்ல எங்கே புதைக்கிறது? அப்போ கிறிஸ்துவ முறைப்படி இயேசு ஏற்றுக்கொண்டா தானே கல்லறையில் புதைக்க முடியும். நான் ஒரு ஊழியக்காரன் இல்லை, ரட்சிக்கப்படாமல் இருந்தால் எப்படி கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணுறதுலாம் சாகிறதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் ஊழியக்காரன். அந்த மாதிரி நெருக்கடி, மரணத்துக்கு கொடுமுடி. எனக்குள்ள இருக்கிற ஆவியாளர் அப்படி பேசாத. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்குறார், ரட்சிப்பை கொடுப்பார், கொண்டு வருவார். அங்கேயே வச்சுக்க ஜெபமலையில். அவனே சொல்லிட்டேன், நானே ஜெபமலை வச்சுக்கிறேன், ஒரு காலம் புது கடை அனுப்ப மாட்டேன், அங்கேயே சத்தியத்தை கற்று ஒப்பு கொடுத்து ஞானசம் எடுத்து எத்தனை ஆண்டுகள் வாழணுமோ கற்று சித்தப்படி அங்கேயே நம்ம தோட்டத்தில் ஜெபமலையில் அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி வச்சுக்கப்பா. ஆனால் ரிஷிப் அடையில பாஸ்டர்னா கர்த்தர் ரிஷிப்பை கொடுப்பார், ஜெபம் பண்ணோம். ஆனால் கோமா ஸ்டேஜில் போயிட்டார். ஆனால் உயிர் இருக்கு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவனுடைய ஜெபத்தை கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண கேட்டு அப்புறம் போய் பார்க்கலான்னே நினைவு வந்துருச்சு. அப்போ இயேசு ஏற்றுங்கப்பா, பாவத்தை அறிக்கைடுங்க, பாவமணி போட்டுருங்க, எல்லாம் தலையாட்டினாராம். ஞானசனம் எடுக்கணும். இங்கே சோமான உடனே புதுக்கொடை போக வேண்டாம், செந்துரை ஜெபமலை போவான். தலையாட்டினார். என்ன அர்த்தம்? அது ரட்சிப்புக்கு அடையாளம். அல்லேலூயா. அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறார் இல்லையோ. கல்லன் மாதிரி கடைசி நேரத்தில் என்னாச்சு? ஆண்டவரே நெய் நினைத்தரலும் சொன்னா பிள்ளையில அது ஆண்டவர் கருத்தை கொடுத்துட்டோம். இப்போ அவர் ஆண்டவர் வாழ்வு கொடுத்தாலும் சரி, ஆத்மா எடுத்துக்கொண்டாலும் சரி, செந்துரையில் தான் அங்கே அடக்காமட போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஏற்றுக்கிட்டார். நான் ஒரு ஊழியக்காரர் முன்மாதிரியாக இருக்கணும்னா தம்பி சொன்னாப்புல கர்த்தர் செய்வார் அப்படின்னு. சரி போடு. ஆகவே அற்புதத்தின் தேவன். அதனால் விசுவாச அறிக்கையிடணும். என்ன தான் சாக போகிறந்தாலும் எப்படியாவது ஆத்துமா ரட்சிப்படைந்து எங்கே போகணும்? அதுதான் நம்மளுக்கு. வயசு 72 வயசு. ஆக விசுவாச அறிக்கை சரி போகட்டும். ஜெபம், அந்த ஜெபத்தோட உபவாசம், அந்த உபவாச ஜெபத்தோடு என்ன வேணும்? விசுவாச ஜெபம். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்யணும். சரி, அப்போ இந்த இதுக்கு சொல்கிறேன்னா தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாம் ரட்சிப்புக்காக எல்லாம் நம்ம பருவம் போயிட்டு தகப்பனார் தாய் பாதாளத்தை வந்துக்கிட்டு இருந்தால் எவ்வளோ வேதனை இருக்குது. அப்போ கடைசி வரைக்கும் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். அல்லேலூயா. ஆகவே எஸ்தர் தன்னுடைய குலத்துக்கு, தன்னுடைய இனத்துக்கு மக்களெல்லாம் அடித்து கொல்ல போகிறான் இந்த 12ஆம் மாதத்தில். எல்லாம் வெட்டுக்குத்து. ஆனால் அதுக்குள்ள சாகுடாக தன்னுடைய இனத்துக்காக, தனக்காக அல்ல, தன்னுடைய இன மக்களுக்காக உபவாசி செபித்தாளே, ஜெயம் பெற்றாளே. அதே போல் உன்னுடைய தாய் தகப்பன், உன்னுடைய கணவன் மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய இரத்த உறவுகள் உபவாசி ஜெபிக்கிறீங்களா? தியாகமாக இருக்கிறீங்களா? ஒரு நேரம் சாப்பாட்டை தியாகம் பண்ணுகிறீங்களா? அந்த நேரத்தை தியாகம் பண்ணி முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணுறீங்களா? முழங்கால் இல்லைனாலும் உட்காந்துக்கிட்டா ஜெபம் பண்ணுறீங்களா? அந்த நேரத்தில் வீணான கதை பேசுகிறீங்களே, அதுக்கு பேர் தியாகமா? இவ்வளோ ராஜாதியாக இருக்கிறா, அவள் இருக்க தேவையே இல்லை. ஆனால் ராஜாதியாக இருந்த எஸ்தர், முகம் தெரியாத யூதர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 8-10 மாதத்தில் வெட்டி கொள்ள போகிறான், யூத ஜனமே இருக்காது என்று சொல்லி அந்த மனதுருக்கத்தோடு தியாகத்தோடு செயல்பட்டாலே கர்த்தர் அந்த தியாகத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. அல்லேலூயா. எஸ்தர் 4:17 அதை வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான்.
இவர் சொல்கிறது அம்மா கேட்குது, மக சொல்கிறது அப்பா கேட்குறாரு. எதில்? கர்த்தருடைய காரியத்தில், சத்தியத்தில். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு மொர்தேகாயை சொல்லலை. மொர்தேகாயும் நீ வாட்ச்மேனாக தான் இருக்கிற சித்தப்பா, நான் ராஜாதி ஆகிட்டேன், நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொல்லலை. தியாகம், விட்டு கொடுக்குற மனப்பான்மை, ஒரு மனம், எல்லாம் இங்கே காணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் நல்ல நிலையில் நம்மளை கர்த்தரை வைத்திருக்கிற பொழுது நம்மளுக்காக வாழாமல், நம்மளுக்காக ஜெபிக்காமல், நம்மளுக்கும் ஜெபிக்கணும், நம்மளுக்கு வாழணும். ஆனால் அதை காட்டிலும் மற்றவர்களுக்காக, உங்களுக்குன்னு வைத்திருக்கிற சபைக்காக, சபைனா எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுக்கு சபையில் வைத்திருக்கிற ஊழியர்களுக்காக, மூப்பர் தலைவர்களுக்காக, அடுத்து சமுதாயத்துக்காக, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற நண்பர்கள் இருக்காங்களே அவர்களுக்காக ரட்சிப்புக்கு உபாசித்து ஜெபித்தால் அது தியாகம். நல்ல வசதியாக இருந்துட்டு நம்ம ஆடுக்கு இருக்கக்கூடாது. எவ்வளவுக்கு தியாகத்தோடு செயல்படணுமோ அந்த அளவுக்கு செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து மூணாவது பிரசங்கி 7:8 வாசிங்க. பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பார்த்தீங்களா? சொல்லுங்க. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்போ பொறுமைனா என்ன அது தெரியுமா இல்லையா? பொறுமைனா என்ன? மக்களுக்கு புரிய முடியாது. சொல்லுங்க. சகித்து கொள்ளுதல். அப்புறம் என்னை எதை வந்து அடித்தாலும் நான் அப்படியே நிற்கணும். அடிக்கிறியா அடி, கோபமே வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் என்னது? சொல்லுங்க. கோபமே வரக்கூடாது. அதுக்கு பேர் என்னது? பொறுமை. பொறுமைக்கு எடுத்துக்காட்டுது எரும மாடு. எரும மாடு நிற்கிற இடத்துல அடித்தாலும் நகலாது. அந்த மாதிரி நம்ம என்னவா மாறணும்? என்ன அடி, வாத்தியால் திட்டு, கம்பால் அடித்து என்ன பண்ணாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபமே வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் பொறுமை. இதெல்லாம் கர்த்தர் உங்களை டெஸ்ட் பண்ணுவார். யாரை வச்சு? கணவனே வச்சு மனைவியை டெஸ்ட் பண்ணார், அல்ல ஊழியக்காரனை வச்சு விசுவாசியை டெஸ்ட் பண்ணுவார், அல்ல பிள்ளைகளை எது வந்தாலும் ஒரு பரீட்சை வைப்பார். அந்த பரீட்சையில் நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் இல்லையான்னு பார்ப்பார். அதான் சொல்கிறாரு, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன்னா 100க்கு 100 அவன் பொறுமையாப்பா. இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இயேசுநாதர் தான். சிலுவையில் அறைய முன்னாடி கேட்டாங்க, எதா வாயை திறந்தாரா? வாயை திறக்கவே இல்லை. யோபாத கொஞ்சம் கொஞ்சம் புலம்புன. இயேசுநாதர் வந்து எதுவுமே வாயை திறக்கவே இல்லை. பொறுமை உள்ளவன், பொறுமை உள்ள ஆண்டவர். இந்த குணாசியம் யார்கிட்ட இருந்திருக்கு? எஸ்தர்கிட்ட இருந்துச்சு. அது எப்படி? நல்லா கவனிங்க. மிகப்பெரிய அழிவில் இருந்து தன்னையும் தன் ஜனத்தையும் விடுவித்து கொண்டா. இந்த விடுவித்து கொண்டுவதற்கு அவசரப்படலை. இதெல்லாம் நான் டீட்டெயிலாக எடுக்க போகிறேன். அவசரப்படலை, பொறுமையாக இருந்த காரியத்தை செஞ்சா. ரெண்டாவது, முதல்ல நம்ம ஜனம் காக்கப்படணும். நான் மட்டும் இல்லை, நானும் காக்கப்பட வேண்டும், என் ஜனத்தையும். அப்போ நானும், என் குடும்பம், என் கணவன் மனைவி பிள்ளைகள், என்னை நம்பி தந்த சபை மக்கள் எல்லாரும் காக்கப்பட வேண்டும். நான் அதுக்கு பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. அதில் எஸ்தர் பொறுமையாக இருந்தாங்க. எப்படின்னு பின்னாடி சொல்கிறேன். ரெண்டாவது, எதிராளி யார் எஸ்தருக்கு? ஆமான். ஆமானையும் அழிக்கணும், ஆமானுடைய கூட்டத்தையும் அழிக்கணும். இப்போ ரெண்டு, நம்ம காக்கப்படணும், நமக்கு விரோதம் எழுகிற தீய சக்திகள் எது? பிசாசுனுடைய வல்லமைகள்லாம் முறியடிக்கப்படணும். இந்த ரெண்டுக்கும் எது தேவை தெரியுமா? சொல்லுங்க. பொறுமை. என்னது பொறுமை? அது என்ன பொறுமை? அமைதியாக இருந்தால் ஜெயிச்சிடலாமா? சொல்கிறேங்க. உனிய
ஒரு வசனம் இருக்குது, அது எந்த இடத்துல தெரியல. விசுவாசி பதறான். ஏசாயாவில் இருக்குது. விசுவாசி பதறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் விசுவாசிகள் பதறக்கூடாது. ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் பேசிட்டா உடனே ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், கொஞ்சம் காலம் தாளுங்க, நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு செய்யணும். எப்படி என்ன வருது? இப்போ பதறக்கூடாது. பதறவன் பொறுமை இல்லை, பதறாமல் அமைதியாக இருக்கிறவன் பொறுமை உள்ளவன்னு அர்த்தம். இந்த வசனத்தை வாசித்தா எடுத்தவங்க வாசிங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், அதாவது அவசரப்படாதே. 28:16 வாசி. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். போதும். விசுவாசிக்கிறவன் பதறான்னு அவசரப்படாத, அமைதியாக இரு, பொறுமையாக இரு, ஞானமாக செயல்படு, விவேகமாக செயல்படு அப்படின்னு அர்த்தம். இப்போ எஸ்தர் உபவாசம் எடுக்கிறாப்புல. உதாரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கோமே. 40 நாள் ஊழியத்துக்கு போக முன்னாடி 40 நாள் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் முடிஞ்ச உடனே ஒருத்தன் வாரான். அவர் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார், இவன் வந்தவன் யாருன்னு. நீ தேவனுடைய குமாரன் ஆனால் 40 நாள் சாப்பிடாமல் இருந்தீங்க, உண்ணாமல் புசியாமல் குடியாமல். அதனால் நீ தேவனுடைய குமாரன் ஆனால் உனக்கு பசி இருக்கும்ல, இந்த கல்லை அப்பமா ஆக்கி சாப்பிடுவே அப்படின்னார். இப்போ சாப்பாடு வேணும்தான். சொன்னது ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வெளிப்பாடு சொன்னது யார்? பிசாசு. பிசாசு சொல்ல நம்ம கேட்கக்கூடாது. அப்போ அவர் வசனத்தினால் என்ன பண்ணார்? வார்த்தையாலே போட்டார். மனிதன் 40 மட்டுமல்ல, தேவனுடைய வாழ்ந்து போடுற ஒவ்வொரு வார்த்தை உயிர் வாழ்வான். இப்படியே ஒரு அடுத்து 3 அட்டெம்ப்ட் பண்ணான். அப்புறம் கர்த்தர் ஆவியானவர் சொல்லுக்கு போக அப்புறம் தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். அது மாதிரி தேவன் நம்மளோட இடைப்படுகிற பொழுது, தரிசனமாகி ஒரு காரியத்தை பேசுகிற பொழுது உடனே இல்லை ஒரு காரியத்திற்கு உபவாசம் போட்டு வீடு கட்டுவோமா, இல்லை பிள்ளைக்கு திருமணத்துக்காக, இல்லை திருமணம் செய்கிற தேவ பிள்ளைகள், மணவாளன் யார் எனக்கு தெரியாது, அதற்காக உபவாசம் நான் இப்போ இப்போ சொல்லியிருக்கேன். சில நல்ல பக்தி உள்ள பிள்ளைக்கு 40 நாள் போட சொல்லுவேன். சில அறவுற ஆளுகள்லாம் 21 நாள் போடு, உபவாசம் போடு, உன் கல்யாணத்துக்கு நீ தான் ஜெபம் பண்ணணும். ஏசுனாருக்கு முன்னாடி முடிச்சுட்டு 40 நாள் முடிச்ச உடனே நிற்கிறானே பிசாசு. அவர் தேவகுமார் அந்த நாள் கண்டுபிடிச்சிட்டாரு, மாறவன் சாத்தான் அப்படின்ட்டு. நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாள் அந்த காரியத்துக்காக, எந்த காரியத்துக்கு நீங்கள் செவிக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்கு உபவாசம் இருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு உடனே ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த காரியத்தை நடத்துறாதீங்க. அமைதியாக இருங்க, இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டே இது உம்முடைய சித்தம்மனா நடக்கட்டும், இல்லைன்னா தடுத்து நிறுத்துங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாப்பிள்ளை காட்டிலும் நல்ல ஒரு தேவனுடைய தேவனுக்கு பயப்படுகிற, கடைசி அன்பு செலுத்துகிற, நல்ல வேலையை பார்த்து சம்பாதித்து போடக்கூடிய நல்ல ஒரு மாப்பிள்ளை கற்று கொடுத்துருப்பார். ஆகவே நீடிய பொறுமை வேணும். ஒரு காரியத்தை குறித்து தாழ்மை, தியாகம், அடுத்து என்னது? பொறுமை. எப்படி எடுத்தார் பாருங்கள். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம். ஆண்டவர் தீர்க்கதரிசனம் பேசினா உடனே நடக்கணும்னு நினைக்காதீங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னால் நாளைக்கு நடக்கும், அடுத்த மாதம் நடக்கும். நீங்கள் விசுவாசிங்க, தப்பு இல்லை. அது என்னைக்கு நடக்குது அது வரைக்கும் காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ நான் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறேன். வேதத்தில் நடந்தது எடுங்க. 2 ராஜாக்கள் 23:15 வாசிங்க.
இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம் பெத்தேலில் உண்டாயிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரக தோப்பையும் சுட்டெரித்தான். 16 வாசி. யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினார். பாத்தீங்களா? தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே அந்த பலிபீடத்தை சுட்டெரித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்போ நடைபெறுகிறது தெரியுமா? 2 ராஜாக்கள் யோசியா ராஜா காலத்தில் நடைபெறுகிறது. இந்த தீர்க்கதரிசனம் எப்போ உரைச்சது தெரியுமா? 1 ராஜாக்கள் 13:2-3 வாசிங்க. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிங்க. அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். பிறப்பான், இன்னும் பிறக்கல. தாவீதின் வம்சத்திலே யூதியா தேசத்தில் ராஜா வம்சத்தில் யோசியா என்ற ஒரு ராஜா பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி 2-3 முடிச்சிட்டியா? அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். இதை சொல்லி எவ்வளவு தெரியும்? 300 வருஷம் தீர்க்கதரிசனம் சொல்லி எத்தனை வருஷம் நடக்குது? 300 வருஷம் தீர்க்க சொன்னது. 300 வருஷம் கழிச்சு யோசியா என்ற ராஜா பிறந்து அவன் காலத்தில் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. 300 வருஷம் காத்திருக்குது பொறுமை. அந்த இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உங்களை குறித்து இல்லை திருச்சபை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தால் கர்த்தர் எப்பொழுது நடத்தட்டும் என்று நம்ம பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே போகணும். நம்ம மாம்சத்தில் சுயமாக செயல்படவே கூடாது. இந்த திருச்சபை குறித்து இந்த ஊழியத்தை குறித்து அநேக தீர்க்கதரிசி அநேக ஊழியெல்லாம் சொல்கிறாங்க. பெரும் கூட்டத்தை பார்க்கிறேன், கட்டடத்தை பார்க்கிறேன். ஓகே தான், அது எப்போ நடக்கட்டும். நம்ம காலத்தில் நடந்தாலும் ரைட்டு, நம்ம பரலோகத்து போன ஏற்பாடு, நம்முடைய சந்ததிகள் நம்ம பிள்ளைகள் காலத்தில் நடக்கட்டும். அது இப்போவே நடக்கணும்னு தீர்க்க சொல்லியாச்சு ஆண்டவர். நடக்கணும்னு அவசரப்படாது. அதான் விசுவாசி பதறான். இல்லையா? புரியலையா? பதறக்கூடாது. எந்ததும் விசுவாசம் கர்த்தர் செய்வார். அவர் செய்கிற நேரத்தில் செய்தால் அது நலமாக இருக்கும், அது வெற்றியை தரும். அல்லேலூயா. நம்ம அவசரத்துக்கு செஞ்சோம்னா பாதிப்பாக வரும். சரி, போகட்டும். அவர் எஸ்தர் ராஜாவை இப்போ பாருங்கள், விருந்துக்கு அழைக்கிறார். யாரா விருந்துக்கு அழைக்கிறார்? ராஜாவை அழைக்கிறார். ராஜா கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ராணி போகக்கூடாது, போனால் வெட்டிடுவாங்க. அப்போ ராஜா கூப்பிட்ட பிற்பாடு தான் போகணும். இப்போ எஸ்தருக்கு ஒரு நெருக்கடி வேலை, என் ஜனங்கள் கொல்ல போகிறான். அதனால் நான் காலம் தாழ்த்த என்ன ஆயிடுது? போயிடுது. என் ஜனங்கள் அழிஞ்சு போயிடுவாங்க. இப்போ என் ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்துல ஒரு குரூப் ஜெபம் பண்ணி நானும் ஜெபம் பண்ணுறேன். இப்போ அந்த நேரம் போவேன். அதான் தியாகம். முன்னாடி என்ன சொன்னேன்? தியாகம். அந்த தியாகத்தை சொன்னேன் என்னது? நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனங்களுக்காக சாகிறேன், என்னை கொல்லாமல் இருந்தால் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறேன் அப்படின்னு தன் உயிரை துச்சமாக நினச்சி தியாகமாக இருந்து போன உடனே இந்த ஜெபத்தினுடைய வல்லமை, கர்த்தருடைய கிரியை ராஜாவோட யார் அது நிற்கிறது முற்றத்தில்? எஸ்தர் ராஜாதியே, வா வா வா, உனக்கு வேண்டுதல் என்ன? நீ என்ன கேட்குற? இந்த நாட்டில் பாதி கேட்டாலும் உனக்கு நாட்டே தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். யார்? ராஜா. அல்லேலூயா. சரி, இதாயா வாய்ப்பு. ராஜா சந்தோஷமாக இருக்கிறாரு. இனிமேல் இந்த இடத்துல வருவோமா வரமாட்டோமா தெரியாது. ஆகவே நம்ம உடனே இவருடைய கோரிக்கையை வைத்தாளா? ஐயா, வேதத்தில் ஏன் அப்படி எழுதிக்கணும், அதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணும். இவருடைய கோரிக்கை என்ன? ராஜா சமூகத்து போயிடணும். போன உடனே என்ன செய்யணும்? தன் ஜனங்கள் பட்டயத்தை கொல்ல போகிறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும். அதுதான்
ஆனால் இந்த ஜெபத்தினுடைய வல்லமையும் கர்த்தருடைய கிரியையிலையும் பாருங்க. உன்னை என்னப்பா வேணும் ராஜா, அதை உன்னை என்ன வேணும்னு கேட்குறாப்புல. அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறாப்புல ராஜா? அவருடைய நோக்கத்தை சொல்லலை. ராஜாவே, நான் உங்களுக்கு விருந்து வைக்கணும். எப்படி விருந்து வைக்கணும்? அந்த விருந்துக்கு நீங்களும் வரணும், உங்கள் பிரதிநிதியாக இருக்கிறது யார், ஆமான்னு வரணும். 2 பேருக்கும் வரணும். நான் விருந்து வைக்கிறேங்கிறார். எத்தனை நாள் விருந்து? 2 நாள் விருந்து. அவள் இதயத்தை வச்சிருக்கிறது எத்தனை நாள் விருந்து? ஆனால் முதல் நாள் விருந்து வைக்கிறா. அந்த முதல் நாள் விருந்தில் யார் வந்து கலந்துக்கிறது? ராஜாவும். உங்கள் நன்மை வேணும்னா காரியத்தில் பொறுமையாக இருக்கணும். அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு நீங்கள் முடிவு எடுத்துருக்கக்கூடாது. அது வேலையாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, திருமணம் இருந்தாலும் சரி, வீடு கட்டுறது இருந்தாலும் சரி, தொழில் எது இருந்தாலும் சரி, பொறுமைக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். கவனமாக இங்கே கேளுங்க. ஆகவே ஆவியான கொஞ்சம் வைராக்கியம் பேசிக்கிட்டு இருக்கிறார், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ விருந்து வைக்கிறாமா எஸ்தர்? அந்த 2 நாள் விருந்து வைக்கிறேன். நீங்கள் முதல்ல அந்த முதல் நாளும் கேட்குறப்ப, உனக்கு ராஜாத்தி உனக்கு என்ன வேணும்? என் தேசத்தில் பாதி வேணாலும். பாதியெல்லாம் கேட்கல. அப்போ என்ன செய்கிறா தெரியுமா? நாளைக்கும் விருந்துக்கு வாங்க ராஜாவே. நாளைக்கு நீங்கள் வரணும். யார் வரணும்? ஆமான்னு வரணும். எது இந்த 2 நாள் என்ன எதை குறிக்க தெரியுமா? பொறுமையை குறிக்கிறது. ஏன் அப்படின்னா, எவ்வளவு காத்திருக்கிறோமோ அவ்வளவு ஒரு பெரிய வெற்றி. 2வது, இந்த காத்திருக்கிற காலங்களில் தேவன் கிரியை செய்யணும். எப்படி கிரியை செய்கிறாரு? முதல் நாளிலே அந்த விருந்திலே எஸ்தர் தன்னுடைய நோக்கத்தை சொல்லியிருந்தா மொர்தெகாவுக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்காது. 2வது, ஆமானுடைய குடும்பத்தாரையும் தூக்கிலே கொண்டிருக்க முடியாது. 3வது, ராஜா ராத்திரியில் தூக்கம் வராமல் இருந்தார்ல, அவர் படம் தூங்கிட்டு இருப்பார். இந்த 2 நாள் விருந்து அவன் ஏன் கேட்டானா, அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அதுக்கு பிறகு தான் பொறுமை. உடனடியாக நோக்கத்தை போல் முதல் நாள் விருந்து, ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாதி இருந்தாலும் நான் தாரேங்கிறாரு. இல்லை ராஜா, நாளைக்கும் ஒரு விருந்து வச்சிருக்கிறேன், நாளைக்கும் வாங்க. யார் சொல்கிறா? யார்கிட்ட? யார் வர சொல்கிறா? ஆமாம். இப்போ இந்த ஒரு நாள் போயிடுச்சுல, படுத்திருக்கிறான். யார்? ராஜா. எஸ்தர் கேட்டாலே, ராஜாத்தி நாளைக்கு வாங்க விருந்துக்குன்னு சொன்னாலே என்ன கேட்க போகிறா? நம்மளோ சொல்லிட்டோம் வார்த்தை. என்ன வார்த்தை சொல்லிட்டோம்? நாட்டினுடைய 120 நாடு பாதி நாடு கேட்டாலும் தாரேன்னு. என்ன கேட்க போகிறான் அப்படி நினச்சிக்கிட்டு அந்த ராத்திரியில் தூக்கமே வரலை. இந்த தூக்கம் வராது யார் காரணம்னா, கர்த்தர் கிரியை செய்கிறாரு. இவன் சொன்னது நாட்டு மட்டும் இல்லை, தேவன் மேலே இருந்து கிரியை செய்கிறாரு. தூக்கம் வராதனால அந்த நாட்களிலே ராஜாக்கள் என்ன செய்வாங்க? நாட்டினுடைய 4ஆம் புத்தகத்தை எடுப்பா, நாட்டில் நடந்த நடவடிக்கைலாம் வாசித்து பார்ப்போம், வாசிக்கடான்ட்டார். ஒருத்தன் வாசிக்கிறான். பார்க்கையில் ராஜாவுக்கு 2 பேர் கொள்வது திட்டமிட்டான். அந்த 2 பேர் கொள்வது திட்டமிட்டதை மொர்தெகாய் பார்த்து எஸ்தரிடம் போய் தெரியப்படுத்திட்டான். எஸ்தர் போய் சொல்லிட்டா, ராஜாவே உங்களை கொள்றதுக்கு 2 பேர் திட்டம் போட்டிருக்கான். இந்த திட்டத்தை கண்டுபிடிச்சது வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய மொர்தெகாய் அப்படின்னு சொல்லி அவன் பேரில் எழுதியாச்சு. திட்டம் போட்டவனை 2 பேரையும் கொள்றவனையும் கொன்று தலையை எடுத்தாச்சு. அந்த சம்பவம் நோட்டில் எழுதியாச்சு. ஆனால் அவனுக்கு வெகுமானம் கொடுக்கலை. அப்போ கொடுக்காத அந்த காரியம், அந்த ராத்திரியிலே தேவன் ராஜாவை தூங்க விடாதபடி மொர்தெகாய்க்கு ஒரு பதவி உயர் வேணுங்கிறதுக்காக எத்தனாவது நாள்? 2வது நாள். இன்னும் விருந்து நடக்கலை. ராத்திரியில் பாருங்க, பொறுமையில் நீடைய தேவைப்பிள்ளைய நீ எவ்வளோ பொறுமையாக இருக்கிறியோ கர்த்தருடைய காரியத்தில், உன்னுடைய காரியத்தில் பொறுமைக்கு இருக்க தேவன் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்க. கர்த்தர் கிரியை செய்வதற்கு
நாளைய நேரத்தையும் கொடுங்க, நம்மளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதுதான் விசுவாசி பதறான். அவசரப்படாதே, அவசரப்படாதே. ஆக இப்போ என்ன நடக்குது? அதே அடுத்த நாள் முடிச்ச உடனே நீங்கள் வா, ராஜா கனமனுகிறவன என்ன செய்யணும் அவன் வாயால் கேட்குற அந்த அந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்க. என்ன சொல்கிறாப்புல? ராஜா என்னைத்தான் கணவன் விரும்புகிறாரு. இப்போ ராஜா ஏற குதிரை, ராஜா வஸ்திரம் எல்லாம், முடி, ராஜ முடி, கிரீடம் எல்லாம் வைக்கணும். அப்படியாப்பா? அது அப்படியே முருதேகையை செய். இப்போ இவனுக்கும் என்னாச்சு? இப்போ முகம் போயிடுச்சு. இந்த முதல் நாள் விருந்தில் என்ன பண்ணிட்டான்? அதுவும் அதோட சத்தியம். முதல் நாள் விருந்தில் போய் தன் வீட்டில் போய் பீத்திக்கிட்டான், தன் மனைவிக்கிட்ட, குடும்பத்தில். ராஜா பாரு, ராஜா அவனுடைய ராஜாத்தி எஸ்தர் விருந்து வைக்கிறான். அரண்மனையில் யாரையும் கூப்பிடலை, ராஜாவையும் என்னையும் விருந்துக்கு அழைச்சிருக்கிற. அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள். அதனால் இந்த வாய்ப்பை விடக்கூடாது. ஒரு அப்படி சொல்லும் பொழுது 75 அடி உயரமுள்ள தூக்கு மரத்தை செஞ்சு உன்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய முருதேகாயை அதில் என்ன பண்ணணும்? தூக்குள்ள தொங்கணும். நல்லா கவனிங்க, சாத்தானை முறியடிப்பதற்கு தேவனுடைய திட்டத்தை பாருங்கள். அவங்கையாலே தூக்கு மரத்தை செய்ய வைக்கிறார் பாருங்க. இப்போ ஆமான் தூக்கு மரத்தை செஞ்சிட்டான். யாருக்கு? முருதேகாய்க்கு. முதல் நாள் விருந்தில். இப்போ 2வது நாள் விருந்துக்கு போகிறாங்க. விருந்துக்கு போகிற சமயத்தில் தான் ராஜா யாரை கனப்படுத்த சொல்கிறாரு? முருதேகாயாவை. போச்சுரா, என்னடான்னு பண்ணியாச்சு. அப்போ இந்த 2வது நாள் விருந்தில் தான் இந்த நடக்குது. இப்போ கேளு எஸ்தர் ராஜாதி, நீ விரும்பினதை கேள், உனக்கு என்னன்னு அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 6:1-14. 6 7:2 9:14. வேண்டுதல் விண்ணப்பம். 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால். எதை வாசிக்கிற? 7:2-3. நாடு வாசி முக்கியமானது. கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். சரி, போதும். இந்த சம்பவம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தன்னுடைய வாய்ப்பு வந்துருச்சு. முதல் நாள் 2வது நாள் பொறுமையாக இருந்து இப்பொழுது வாய்ப்பு வந்துருச்சு. இப்போ சொல்லிடும்னு சொல்லிடுறா. தனக்காக இல்லை, எங்களை அடிமையாக விற்றாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களை அழிப்பதற்கு திட்டம் போட்டு எங்களையே இல்லாமல் ஆக்கிறதுக்கு யாருன்னு கேட்கும் பொழுது சத்ருவாகிய ஆமான்னு சொன்ன உடனே அவன் அப்படியே பயந்துட்டான். விருந்தில் அவன் 2 பேரும் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு படிச்சுட்டு போங்க. அப்போ அவனுக்கு உள்ள தண்டனை அந்த அகாஸ்வேர் ராஜா கொடுத்துட்டார். அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறான், ராஜா, நீங்கள் முருதேகாயை உயர்த்திட்டீங்க, முருதேகாயை கொல்றதுக்குன்னு இந்த ஆமான் வந்து தூக்கு மரத்தை செஞ்சுருக்கிறாப்புல, அது வீட்டில் இருக்குது. அப்படியா? அந்த மரத்தில் போய் அவனை போய் தூக்கி போடு. பார்த்துங்க, சத்துருக்களை முறியடிக்கிறவர் ஆண்டவர். அப்போ ஆமான் மட்டும் இல்லை, அடுக்க அந்த அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அநேக நூற்றுக்கணக்கான மனிதர்களை கொல்லவர். அப்போ அந்த ஆமான், அவனோட குடும்பம், அடுத்து 500 பேர்,
300 பேர், அப்புறம் 75 பேர், எங்கென்ன வேரோடு யூதர்களுக்கு விரோதமாக சத்துருவாக இருந்த மனிதர்களை வேரோடு கொள்வதற்கு ராஜா கட்டளையிட்டான். அது மாதிரி நாம் பொறுமையாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு விரோதம் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நம்மளுக்கு வருகிற சத்துருவின் கிரியையெல்லாம் கர்த்தரே முறியடித்து ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. வேரோடு அழிப்பார். எஸ்தர் 9:13-16 வாசிங்க. பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்துக்கு கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதா நாளைய தினமும் செய்யவும் ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றாள். சரி, இப்போ இவள் பொறுமையாக இல்லாமல் இருந்தால் முதல் நாளில் சந்திச்ச உடனே சொல்லியிருந்தா, நம்பர் 1 மொர்தெகாய்க்கு ஆமானுடைய கரத்தாலே கணம் செய்யப்படுமா? புரியல நான் சொல்கிறது. ராஜா முதல் நாளிலே எஸ்தர் சொல்லியிருந்தா மொர்தெகாய்க்கு இந்த கணம் கிடச்சிருக்குமா? அது ஆமான் கையில் ஆமான் கை மூலமாக கிடச்சிருக்குமா? இருக்காது. 2வது, ஆமான தூக்கில் போட 75 அடியை தூக்குமாறு அப்போ தான் செய்கிறாங்க. அது இருந்ததுனால ஆமான தூக்கில் தொங்க வச்சாங்க. முதல் நாளில் சொல்லியிருந்தால் ஆயிருக்குமா? ஆயிருக்காது. 3வது, ராஜாவுக்கு தூக்கம் வராமல் இருக்கணும்னா, தேவத்திட்ட நிறைவேறணும்னா, விசுவாசியே பதறாத, பொறுமையாக இரு. உன்னுடைய காரியத்திலையும் சபையினுடைய காரியத்திலையும் குடும்பத்தின் காரியத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நம்ம கடமை ஜெபம் பண்ணிட்டோம். தேவன் எப்பொழுது எந்த நேரத்தில் எப்போ செய்யணுமோ அப்போ செய்வார் என்று நாம் விசுவாசத்தோடு இருந்தோம் என்றால் எஸ்தருக்கு கிடைத்த வெற்றி, மொர்தெகாய்க்கு கிடைத்த வெற்றி, எஸ்தர் மொர்தெகாய்க்கு சத்துருக்களாக இருந்த ஆமான் அவனுடைய கூட்டத்தாலாம் வேரோடு பிடிக்கப்பட்டது அல்லவா? அதுபோல் நாம் மனத்தாழ்மையுடையவர்களாகவும் தியாகம் உள்ளவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் இந்த குணாதிசயங்கள் தான் வெடிக்கப்பட்ட மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள். உள்ளான குணம், புறம்பான அழகை விட்டு உள்ளான அழகு எது சொல்லுங்கள்? மனத்தாழ்மை, தியாகம், பொறுமை. இன்னும் 2 இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் எஸ்தர்கள் இருந்தது. அது கடந்த வரும் நாட்களை பார்ப்போம்.